இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி என்னதா இருந்தாலும் வேற குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு. மித்ரா நான் பெத்த பையன். ஆப்வியஸ்லி லக்ஷ்மி விட எனக்கு மித்ரா மேல அதிக பாசம் இருக்கதான் செய்யும். தயவு செஞ்சு லக்ஷ்மி மித்ரோட வாழ்க்கையில சரிபாதி அப்படி இப்படின்னு பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதீங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அந்த ட்ரீட்மெண்ட்னால லக்ஷ்மி உயிர் பழைச்சா. இதுக்கு போய் ஏன் இவ்ளோ எமோஷனல் ஆகுறாங்கன்னு புரியல. நீ பண்ண காரியத்தினால உனக்கு இந்த குடும்பம் இன்னைக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கு லட்சுமி. நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தா இப்ப இந்த முழு குடும்பமும் கண்ணீர் சிந்துகிட்டு தான் இருந்திருப்போம். இந்த நன்றிய இந்த குடும்பம் உனக்கு எப்படி தீர்க்க போகுதுன்னு தான் தெரியலமா. என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? இது என்னோட குடும்பம். நீங்க எல்லாரும் என்னோட சொந்தம். உங்க யாருக்கும் நான் எந்த உதவியும் செய்யல, எந்த தியாகமும் பண்ணல. என்னோட கடமைய நான் நிறைவேற்றிருக்கேன், அவ்வளவுதான். ஒருத்தருக்காக உயிரியே பணைய வைக்கிறது தான் கடமையா நினைக்கிறது உன் தங்கமான மனசுக்கு ஒரு அடையாளம் லக்ஷ்மி. நீ பண்ணது வேணா உன் புருஷனுக்காக இருக்கலாம், ஆனா எவ்வளவு பாசம் வச்சிருந்தாலும் இப்படி ஒரு சாகசத்தை எந்த ஒரு மனைவியும் செய்ய மாட்டான். நல்லபடியா இருக்கிற உன் புள்ள மேல காட்டுற இந்த அக்கறையில 1% ஆவது உயிருக்கு போராடிட்டு இருக்கிற உன் மருமக மேல நீ காட்டினியா? லக்ஷ்மி செஞ்சிருக்கிற தியாகம் சாதாரணம் இல்ல. நீயும் நானும் வாழ்க்கை முழுக்க தலைகீழா தவம் புரிஞ்சாலும், நம்ம வாழ்க்கையை எழுதி லக்ஷ்மி பாதத்துல வச்சாலும் நம்ம நன்றி கடனை தீர்க்க முடியாது. அரவிந்தா, ஹாஸ்பிட்டல்ல நான் அப்படி பேசினதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? ஏன் அப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இப்ப என்கிட்ட சாரி கேட்க வந்திருக்கீங்களா? சாரியா? நான் எதுக்கு சாரி சொல்லணும்? இங்க பாரு அரவிந்தா, நான் பேசின முறை வேணா சரியில்லாம இருந்திருக்கலாம், ஆனா நான் பேசினதுல எந்த தப்பும் இல்ல. தப்பே செய்யாதப்போ தப்பு செஞ்ச மாதிரி நான் ஏன் சாரி சொல்லணும்? அதான உங்களுக்கு சொல்லதான் தெரியும், ஆனா மன்னிப்பெல்லாம் கேட்க தெரியாது. என்னைக்கும் நடக்காதது இன்னைக்கு நடக்கும் நினைக்கிறது தான் என்னோட தப்பு. அப்படின்னா தப்பு பண்ணாமலேயே நான் மன்னிப்பு கேட்கணுங்கிறியா? தப்ப தப்புன்னு புரிஞ்சுக்காம இருக்கிறது தப்புன்னு சொல்றேன். இருந்தாலும் உங்ககிட்ட மாற்ற வரும்னு நினைக்கிறது வேஸ்ட். தேவையில்லாத நேரத்துல கடந்த காலத்தை பத்தி பேசுறதும் தேவையில்லாதான் அரவிந்தா. சில நேரங்கள்ல கடந்த காலத்துல கத்துக்கிட்ட பாடங்களையும் ஞாபகப்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும். அப்பதான் நம்ம இப்ப பண்றது சரியா தப்பாங்கிற விஷயம்லாம் புரிய வரும். மனிஷா இன்னும் என் மேல கோவமா தான் இருப்பாளா? ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசினா அவளுக்கு என் மேல இருக்கிற கோவம் குறையுமா? மித்ரா,
இந்த மனிஷாவை நீ குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்க. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அவ்வளோ ஈஸியா நான் அதை மாத்திக்க மாட்டேன். நான் பிடிவாதத்துல இறங்கிட்டா அவ்வளோ சீக்கிரமா என்ன அதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியாது. மனிஷா, ஒரே ஒரு வாட்டி ஃபோன் எடு. நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். மித்ரா, நான் நல்லவளா இருந்தா எந்த அளவுக்கு காதலிப்பனோ அதே மாதிரி பிடிவாதத்துல இறங்கிட்டா அந்த அளவுக்கு வெறுப்பேன். அத நீ முழுசா தெரிஞ்சுக்கணும். தெரியப்படுத்துற. மனிஷா ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு வாட்டி ஃபோன் எடு. ச்சே. நம்ம 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு மித்ரா. பிரேக்கப் ஆன விஷயத்த திரும்பவும் பேச்சப் பண்ண நினைக்காத. அது என்னைக்குமே நடக்காது. லக்ஷ்மி, கொஞ்சம் காலை நீட்டேன். ஏன் காலா? எதுக்குங்க? நீ நீட்ட சொல்றேன். ஐயோ வேண்டாங்க. நீங்க போய் ஏன் கால் பிடிக்கிறதா? ஏன் பிடிக்க கூடாதா? புருஷன் பொண்டாட்டி காலை பிடிக்க கூடாதுங்க. அப்படியா? அப்போ பொண்டாட்டி மட்டும் புருஷனோட காலை பிடிக்கலாமா? என் காலை நீ எத்தனை வாட்டி டச் பண்ணிருப்ப? அது வேற இது வேறங்க. இதுவும் வேற கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். பொண்டாட்டி புருஷன் காலை பிடிக்கும் போது புருஷன் பொண்டாட்டி காலை பிடிக்கிறதுல தப்பே இல்லை. இருந்தாலும் வேண்டாங்க. நீ பேசாத, சொல்றத கேளு. அந்த காலை கொஞ்சம் காட்டு. ஐயோ வாவ், பியூட்டிஃபுல் சீன் ஆஃப் த இயர். பெரியப்பா, விஷுவல் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாண்டா விவேக், புருஷன் பொண்டாட்டி கால பிடிச்சு கட்டு கட்டுறது எவ்வளவு அதிசயமான காரியம். பாட்டி, தாத்தா இன்னைக்காவது அந்த மாதிரி உன் காலை பிடிச்சு கட்டு கட்டி இருக்காரா? சி, ஓன் தாத்தாவா? ஏர் எடுத்து முகத்தை கூட பார்க்க மாட்டாரு. இதுல கால் வேற பிடிப்பாரா? என்னதான் இருந்தாலும் மித்ரா மாதிரி இருப்பாங்களா?